அந்த ஒரு தடவை இந்த காலத்துல கல்யாணம் பண்றதே ஆம்பளைங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாம் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த வீட்டு வாசல நிறுத்துவான்லாம், பொண்ணு ஏறி மாட்டு வண்டியில உட்காந்துக்கமா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இவ்வளவுதான் கல்யாணம். ஆனா இன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்கலான்னு அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறேன். அந்த வீட்டு வாசல்ல ஒரு கிளவி பொம்மிஸ் நைட்டி போட்டு அது மேல தாவணியை போட்டு நின்று. சரி, நான் சும்மா இல்லாம கேட்டுட்டேன், பாட்டி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், இப்படி வாசப்படியில நைட்டிய போட்டு தாவணியை போட்டு நிக்கிறியே, ஏன் ஒரு புடவை கிடையா கட்டின்னு வரக்கூடாதான்னு கேட்டேன். ஏன் புடவை கட்டின்னு வந்தா என்னையவா கட்டிக்க போறேன்னு. அது சரி. ஏன் ஆயா உனக்கு இவ்வளவு பெரிய வாயான்ட்டு உள்ள போனேன். ஆயா வாய்க்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள. எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சோம் பாருங்க. எங்க மாமியார் எழுந்திருச்சு நின்னு, ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க வீட்டுல இருக்கிற மாமியார் சொல்லுவாங்க, எங்க பொண்ணு நாங்க நல்லபடியா வளர்த்துருக்கிறோம், சரி எல்லா வேலையும் பாப்பா, அவ சமைச்சான்னா ஊரே மணக்கும், அப்படி ஒரு பொண்ணு உங்க குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா, குடும்பம் ஒற்றுமையா வச்சுப்பா அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. சரி, நான் பொண்ணு பார்க்க போயிருக்கிறேன், எங்க மாமியாரும் எழுந்திருச்சு நின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்க பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்துருக்கிறோம், ஒரு வேலையும் செய்ய விட்டதே இல்லை, கிச்சன் இருக்கிற பக்கமே தெரியாது, அவ வீட்டுக்கு வரணும்னா வீட்டுல 4 பேருக்கு மேல இருக்க கூடாது உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்களா? எங்க அம்மா சும்மா இருக்குமா? எங்க அம்மா எழுந்திருச்சு நின்னு, உங்க மோட நீங்க பொத்தி பொத்தி வளர்த்துருக்கீங்களா? எங்க மோடியும் பொத்தி பொத்தி தான் வளர்த்துருக்கிறோம், ஒரு வேலைக்கு போக மாட்டான், 3 வேலைக்கு வீட்லயே உட்காந்து சோறு மட்டும் தான் திம்பான், நீ பொண்ணு கொடுக்குறியான்னு ஒத்துக்குவீங்களா? நான் எங்க அம்மா காலில் விட்டேம்மா, இருந்து இப்பதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்துல கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. என்ன அந்த கிளவி எழுந்திருச்சு, தம்பி பட்டிமன்றத்துக்கு எல்லாம் போவீங்களாமே, ஒரு பாட்டு பாருங்கன்னுச்சு. ஏங்க அந்த காலத்துல எல்லாம் பொண்ணை தானங்க பாட சொல்லுவாங்க, நீங்க என்ன பாட சொல்றீங்க? இந்த காலம் ட்ரெண்ட் மாறிடுச்சு தம்பி, நீ பாடுன்னுச்சு. நான் பாடணும் தெரியுமா? வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல, வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல, சொக்கத்தை தட்ட போல செவ்வாரதி முட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாரி வந்து கண்ணிக்குள்ள, வச்சிக்கவா 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 வச்சிக்கவா, இவ்வளவுதாங்க பண்ண. இந்த கிழவி நைசா நகர்ந்து போய் என் மாமியார சுரண்டுச்சு. பாட்டி என்ன பாட சொல்லிட்டு எதுக்கு என் மாமியார சுரண்டுறீங்க? என்ன பொண்ணு பார்க்க வந்தா நீங்க வச்சுக்கோன்றான், இவனுக்கு அடி பொண்ணு தர போறீங்கன்னு. இந்த பாரு பாட்டி, நீங்க தான் பாட சொன்னீங்க, நான் மனசுல வச்சுக்குவான்னு சொன்னேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு. அதெல்லாம் ரெண்டு தம்பி எவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு சொல்லி பேசி முடிப்போம்னுச்சு. சரி, நான் கம்பீரமா எழுந்திருச்சுன்னு சொன்னேன். இந்த பாருங்க, ஒரு பைசா வரதட்சணை வேணாம், கட்டின சேலையோட அனுப்புனா கூட போதும், வரதட்சணை கேட்கற மாதிரி எங்க வீட்டுல என்னை வளர்க்கல, பொண்ணு மட்டும் அனுப்புனா கூட போதும். நான் பாருங்க. சரி, கிழவி எழுந்திருச்சு அந்த அழுக்கு தாவணி உதறி தோல்ல போட்டுனேன். பையன் நல்லா தாண்டிக்கிறான், பேசுறதெல்லாம் நல்லா தாண்டிக்குது, பாட்டு பாடுறது கூட நல்லா தாண்டி இருக்குது, ஆனா வரதட்சணை வானான்றத பார்த்தா பையனுக்கு பெரிய வியாதியா இருக்கும் போல இருக்குது, பொண்ணு கொடுக்காதுன்னு போயிட்டான். இந்த காலத்துல ஆம்பளை வரதட்சணை வேணான்றது கூட குத்தமா இருக்குதுங்க. நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? சார் நான் ஒரு 4 தோசை சாப்பிடுவேன் சார், நல்லா இருந்தா 4 தோசை. ஆமா சார், சின்ன வயசுல நான்லாம் அவ்வளவு தோசை சாப்பிடுவாங்க. எங்க அம்மா தோசை ஊத்துனாங்கன்னா அந்த காலத்துல இவ்வளவு மொத்தமா இருக்கும், கனமா இருக்கும். 4 தோசையை தட்டுல வச்சு மீன் குழம்பு ஊத்தி கொடுத்தாங்கன்னா தட்டுல இப்படி பிடிச்சோம்னா 4 தோசையும் கையை கீழே அழுத்தம், அவ்வளவு கனமா இருக்கும். கீழே உட்கார்ந்து அந்த 4 தோசையை 4வது தோசையை சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல எங்க அம்மா அடுப்படியில இருந்து கத்துவாங்க, டேய் முட்டை தோசை ஊத்தின்னு இருக்கிறா, ஏந்திரிச்சிடாதரா, வேணுமாடா ஊத்தின்னு வரடா, வேணுமாடா. அது அம்மா. இந்த காலத்துல கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, என் ஒய்ஃபும் தோசை ஊத்துறா சார், அவ தோசையை ஊத்தி கரண்டியில எடுத்துட்டு வரா அப்படின்னா நான் ஓடி போய் இருக்கிற ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்றேன். ஏன் சூடு ஆறிடும்னா அவ கரண்டியில எடுத்துட்டு வரும்போதே அது காத்துல பறந்து போகும். நான் ஓடி போய் விராட் கோலி மாதிரி கீழே ஊந்து கேட்ச் பிடிச்சி அந்த ஒரு தோசையை கிள்ளி வாயில வைக்கும் போது எங்க அம்மா வேணுமான்னு கேட்டாங்கல்ல, என் பொண்டாட்டியும் கேட்கிறா சார் பாசமா, போதுமா என்னடி போதுமா, உனக்கு தோசை ஊத்தியே தான் கேஸ் தீருது. சத்தியமா பாருங்க சார், 5 கிலோ அரிசியை போட்டு நம்ம வீட்டு கிளவி உட்கார்ந்து அரைச்சி அண்ணன் தம்பி வீட்டுக்கெல்லாம் குண்டால ஊத்தி கொடுத்து அனுப்புவாங்க. எல்லா வீட்லயும் இட்லி சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 5 கிலோ அரிசியை ஒரே கிளவியா உட்கார்ந்து ஆட்டும். ஆனா இன்னைக்கு வீட்டுல கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் சார், லட்சுமி வெயிட் கிரைண்டர் இவ்வளவு பெருசு. இதுல எல்லாம் மாவு அரைக்க முடியாது, கையெல்லாம் வலிக்கும். 3 கல்லு வச்ச மாதிரி கிரைண்டர் இருக்கா, ஒன்னு மாமியாரு, ஒன்னு மருமவோ, ஒன்னு நாத்தனார், 3 பேரும் ஒன்னா சேர்த்து மாவு வளங்க ஒன்னா. அதுலயே 3 கல்லு வச்ச மாதிரி கிரைண்டர் இருக்கா, பெட் கிரைண்டர், அதை வாங்கி கொடுக்குறோம் சார். அதுல மாவு அரைக்கணும்ல, அரைக்கிறது இல்ல,
வழிச்சு ஊத்துறது கை தேயறதுக்கா அரைச்ச உடனே கவுக்குற மாதிரி 8500 ரூபாயில அல்ட்ரா மாடல் வந்திருக்கா அதை வாங்கி கொடுன்றீங்க. வாங்கி கொடுத்தா அதுலயாவது அரைக்கணும்ல, அதுலயும் அரைக்கிறது கிடையாது. அதுலதான் புள்ள சட்டி எல்லாம் வச்சு காய வைக்க வேண்டியது. அது சரி. நமக்கு போன் பண்ண வேண்டியது. நீங்க தான் நெம்மலி பஸ் ஸ்டாண்ட் வழியா தானே வரீங்க. வரும்போது அங்கேயே பாக்கெட் மாவு வாங்குவாங்க. மாவு பாக்கெட் மாவு வாங்கி வந்து கொடுக்குற அளவுக்கு கேவலமா போயிட்டோமா ஆம்பளைங்க? கை தட்டுங்க. அவ்வளவு கேவலமான ஆள் கிடையாது ஆம்பளை எல்லாம். தோசையே வாங்கி வந்து கொடுத்துறோம். எதுக்கு அதை வாங்கி வந்து கொடுத்து நீங்க தான் பாக்கெட் மாவு வாங்கி விட்டீங்களே போய் தோசை ஊத்திடுவான்னா. எனக்கு போன் வந்துச்சு பத்தியா? ஆமா. என் வைஃப் தான் எனக்கு போன் பண்ணா. என்னன்னு? நான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வருவேன். நைட்டு 2 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு வருவேன், விடிய நேரம் 4 மணிக்கு போவேன். நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு வந்தாலும் எனக்காக என் மனைவி சாப்பிடாம காத்திருப்பா. சார் ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க சார். நீங்க கொடுத்து வச்ச மனுஷன் சாப்பிடாம காத்திருப்பா. அதெல்லாம் கிடையாது. நான் போய் தான் சமைக்கணும். இதுக்கு நம்ம வீடு எவ்வளவு பரவாயில்ல போல. அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. நான் போனவனே சமைச்சிருவேன்னா அப்புறம் அரை மணி நேரம் லேட்டா தான் சமைப்பேன். பரவாயில்ல, பரவாயில்லையாது. அரை மணி நேரம் பாத்திரம் கழுவி விட்டுருவா தனிங்க. ஆனா எங்க வீட்டுல நான் தான் துணி துவைப்பேன். என்னை பெத்த தாயே கண்டுபிடிக்கிறது அந்த டெக்னிக்கை சொல்லித்தரேன் உங்களுக்கும். அப்படியா? என் பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கிட்டு தான் அப்படி திரும்பி துவைப்பேன். பின்னாடி போகும்போது எங்க அம்மா அவ தான் துவைக்கிறான்னு நம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவளும் ட்ரிபிள் எக்ஸல், நானும் ட்ரிபிள் எக்ஸல். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. நடுவில் 1ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு அந்த காலத்துல நீங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டினீங்க சார்? 1ஆம் வகுப்பு ஏது சார் ஃபீஸ்? அப்பெல்லாம் ஒரு பழக்கம் ஒரு ஸ்லேட் வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். 5 வயசுல கொண்டு போய் 1ஆம் வகுப்பு சேர்த்தாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நான் சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் கை தட்டுங்க. ஒரே ஒரு சட்டம் போட்டு உங்க குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கிற உரிமை அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பெண்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா எல்லா ஆம்பளையும் கொண்டு போய் சேர்க்கிற பள்ளி அரசு பள்ளியா தான் இருக்கும். உண்மைன்னா கை தட்டிங்க. நல்ல ஒரு கை தட்டி கொடுக்கலாம். உண்மை. நாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டுவோம். ஆமா, நாம நினைப்போம் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும், அவனுக்கும் கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாம் கொண்டு போய் அவன் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டோம்னா வருங்காலத்துல அவனுக்கு பயன்படும் ஆம்பளைங்க நினைப்போம். சரி. ஆனா இந்த காலத்துல மகராசிக்கு விட மாட்டாங்க. பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கலாமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க அம்மா உன்னைய படிக்க வச்சுச்சுன்னா என் பிள்ளை போய் படிக்கணுமா? எங்க அக்கா அவங்க பிள்ளை எங்க சேர்த்துருக்கு தெரியுமா? சிபிஎஸ்சில சேர்த்திருக்கிறா. அவங்க பிள்ளைக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா கட்டி இருக்கிறா? 45. 45,000 நீ 55,000 கட்டி பணப்பாக்க பாரதிதாசனார்ல போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்பான். என் வீட்லயும் நடந்துச்சு. பார் 50,000 கட்டி சேர்க்கிற நீ அரிஸ்டோல எத்தனாவது நினைக்கிறீங்க? எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் 50,000. ஆமா. செகண்ட் டேர்முக்கு மீதி 40,000 கட்டணுமா? ஆமா. கன்செஷன் கொடுத்துறானோ. 50,000 கட்டிட்டு என் மகனை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா நீ எல்லாம் என்ன எனக்கு ஃபீஸ் கட்டினேன், இதுக்கு பாரு 1ஆவதுக்கே 50,000 கட்டி இருக்கிறேன். ஒரு பழப்பம் ஸ்லேட் வாங்கி கொடுத்து என்னை 1ஆவது படிக்க வச்சேன். ஆனா என் பிள்ளைக்கு பாரு 50,000 கட்டி 1ஆவது படிக்க வைக்கிறேன். எங்க அம்மாட்ட சொன்னேம்மா அவன் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜில எல்லாம் ரைம்ஸ் எல்லாம் கத்துன்னு இருக்கிறான், ஒரு மருமக வேற ஸ்பெஷலா எல்லாம் சொல்லி தருது, அவனை பாட வச்சு கேளுமான்னு. வாவ், ஓ மகன் பாடுவானாடா? பாடுவாம்மா, நீ பாட வச்சு கேளுமான்னு அம்மா கேட்டாங்க. தங்கம் ஆயாவுக்காக பாடு பாப்போம் அப்படின்னாங்க. என் மகன் ஆரம்பிச்சான் பாருங்க. ஆயா கிளாப் பண்றியா? நான் பாடவான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார். பாபா பிளாக் ஷிப், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தான்னு 50,000 கட்டிட்டு எப்படி பாடுவான்னு பாக்குறேன். நான் பெத்தது ஆரம்பிச்சது தெரியுமா? எப்படி? நீ இடுக்கிடையே ஓத கொட்டாயா, சும்மா நடக்குதியே தவளை கொட்டாயா, மதவா இனிக்குதியே பஞ்சு முத்தாயா, ஆயா பஞ்சு முத்தாயா, தோதாவா படுத்துக்குவேன் முகமதியில காஞ்சிக்குமா, வாத்தா அம்மா இருக்குதியே வாத்தது பாக்கிட்டு மூஞ்சிங்க. எங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுவுது. பாட்டை பாட சொன்னா வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு கத்துறான். என்னடா என் பேரை என்னை வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்றான்ச்சேமா, இருமா 50,000 கட்டு வந்துக்கிறா, என்னடா பாட்டு பாடுற, ஒழுங்கா பாடுற, இல்லைன்னா அப்பா அடிச்சுன்னு பாருங்க. உடனே கிச்சன்ல இருந்து அவங்க அம்மா சப்போர்ட். என்ன ஒரே ஒரு பிள்ளைய கருவேப்பிலை கொத்தாட்டம் பெத்து வச்சுக்கிறோம், உங்க அம்மாவுக்காக என் பிள்ளை அடிப்பியா? டேய் நீ ஒழுங்கா பாடுற, அவங்க பரம்பரையிலே அப்படி ஒரு ரைம்ஸ் கேட்டுக்க கூடாது. உடனே ஆரம்பிச்சான் பாருங்க. எப்படி? கடு கடு கடுப்பாயி நீ இருக்கலையே கடுப்பாயி. நான் கடுப்பாயிட்டேன். 50,000 ரூபாய் கட்டி இருக்கிறான், அடிச்சோன்னா பூமிக்குள்ள அப்படியே போயிடுவோம். ஒழுங்கா பாடுறான்ற இனிமே தித்திர வேலை தான் வச்சுக்காத டாடி, நான் இப்போ ஒழுங்கா பாடுறேன் ஆரம்பிச்சா ஆசிரியா. அவ ஆறா குட்டுக்கு பட்டு குட்டுக்கு பட்டு குட்டுக்கு பட்டு, ஆறா குட்டுக்கு பட்டு குட்டுக்கு பட்டு குட்டுக்கு பட்டு. நான் உறைஞ்சு போய் நிக்கிறேன். மிஸ்டர் தணிகைவேலன், இந்த காலத்து பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. நீங்க அதிகமா அந்த காலத்து ஆளோடவே சேர்றீங்க. லைக் நவஜோதி, லியோனி, இந்த மாதிரி குரூப்போட நீங்க சேர்றீங்க. நீங்க இந்த காலத்து ஆளோட கொஞ்சம் வரணும். அரக்கோணம் தினேஷ் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல நீங்க வரணும். ஏன்னா இந்த ஈரோடு பிரபு மாதிரி ட்ரெண்டிங்ல வரணும். ஏன்னா நீங்க இந்த சின்ன பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியல.
இப்ப நான் தொடங்கவே எங்க சின்ன பசங்களுக்கு எல்லா பாட்டும் தெரியும் பாரு. ஒவ்வொரு அப்படியா ஊர் பசங்க அவ்வளவு சாப்பா அங்க பாரு நெத்தியில பட்டை அடிச்சு உட்காந்துருக்காங்கல்ல. ஆமா எல்லாம் யூடியூப் பார்ப்பாங்க செல்போன்ல. இந்த பசங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படியா நான் வேணா தொடங்குறேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்கடா சொல்லுங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு ஜாலியா இருப்பான். இன்னொரு 3 நாள் கழிச்சு பாரு 4ஆம் தேதி எழுவுக்கு போற மாதிரி போவான் எல்லாரும். எழுநாளும் பள்ளிக்கூடத்து தருகிறேன் எழுவுக்கு போற மாதிரி போவானுங்க. ஆனா அந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் தொடங்குறேன் அவங்க முடிப்பாங்க. பார்க்கலாமா? உங்களை நம்பி தானே அண்ணன் பெட்டு கட்டுறேன். நான் காப்பாத்தி விடுங்கடா. பார்க்கலாமா? ஆலுமா டோலுமா அப்புறம் ஐசாலங்கடி மாலுமா. கை தட்டுங்க அந்த பசங்களுக்கு. பால்கனி ரசிகர்களுக்கு சூப்பரா தங்கம். சித்து சில்லாடி மட்டா கில்லாடி. கை தட்டுங்க. இதுக்குதான் நம்ம கை தட்டணும். ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி சொடக்கு மேல ஏ மை டியர் மச்சான் மனச வச்சா ரஞ்சிதமே ரஞ்சிதமே எண்ணிய அங்க எழுதுவன் திரும்பி போறான். இந்த பாட்டு எந்த பாட்டு தள்ளுறாருன்னு கேட்கறான். திருக்குறள் அது திருக்குறளா அது பாவம் திருவள்ளுவர் தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்ட நடுவர் அவர்களே. அவன் 6 குத்துக்கு 10 பாடினது கூட எனக்கு வலிக்கல. 10க்கு 10 அது அவன் 6 குத்துக்கு 10 பாடினது கூட எனக்கு வலிக்கல. என் ஒய்ஃப் கிச்சன்ல இருந்து சொன்னா பாருங்க, டேய் அது 6 குத்துக்கு 10 இல்லடா, அப்படி பாடினா ஆயா என்ன நினைப்பாங்க? 6 10க்கு 10 10க்கு 10ன்னு பாடுறியா? அவன் 50,000 முழுங்கிட்டு ரைஸ் வாடுறானா சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். 2 பாட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆத்தி சந்தன கட்ட ஆத்தி சந்தன கட்ட பம்பர கட்ட பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எப்படி சார் இதே மாதிரி பாட்டு கொடு சார், அதே கொடுக்குறேன் என்ன இப்போ அதான் மியூசிக் இன்னைக்கு அந்த மாதிரி. நடுவரே ஒரு காலத்துல எல்லாம் நம்ம அம்மா நமக்கு போன் பண்ணுவாங்க. ஆமா காலையில கிரிக்கெட் விளையாட போயிருப்போம். டேய் வந்து சாப்பிட்டு போய் விளையாடுறா, பசியோட எம்மா நான் வெயில விளையாட இருப்பேன். அம்மா போன வைமா வரேன். அம்மா வச்சிருவாங்க சார். அப்பெல்லாம் விளையாடு அப்பெல்லாம். இன்னைக்கெல்லாம் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா சார். இந்த காலத்துல போன் பண்றா சார். போனை எடுத்து காதுல வச்சோம்னா அடாடாடாடா சித்ரா என்ன, ஜானகி என்ன, பி சுசிலா என்ன. ஓ அந்த இனிமையான குரல் கேக்குது தெரியுமா? எப்படி கேட்கும்? ஒரு சனம் தூக்கிருச்சு போத காத்தும் வடிச்சிருச்சு பாவிவனோ தூங்கலையே அதுவோ ஏனோ தெரியலையே. அப்படியா கேட்கும்? அப்படியே கேட்கும். பொண்டாட்டி போன் பண்ணா அப்படி கேட்காத. சத்தியமா போய் கேட்காது சார். அட்டன் பண்ணி காதுல வச்சா அந்த இனிமையான குரல் எப்படி கேட்கும் தெரியுமா? எப்படி கேட்கும்? எங்க இருக்கிற? எத்தனை மணிக்கு வருவ? சோத்துல தண்ணியா ஊத்திட்ட. நீ நம்பி பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா வாங்கிட்டு பாடு. என்ன மகிழ்ச்சி இருக்குது இந்த காலத்துல. சார் போன் பண்றாங்க சார். போன் அட்டன் பண்ணி காதுல வச்சோம்னா என்ன சார் பேசணும்? எங்க இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, அதான் போன சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. ஆமா இவ்வளவுதானே சார் வைக்கணும்ல சார். ஆமா போன் பண்றாங்க சார். போன் பண்ண எங்க இருக்கிறீங்க? நெமிலி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். நெமிலி பஸ் ஸ்டாண்ட்லன்னா அந்த ஜூஸ் கடையாண்டியா டீ கடையாண்டியா? எங்க நின்னா உனக்கு என்ன? இல்ல இங்க இருந்தா அவன் கூடயாவது பேசிட்டு இருப்ப, அங்க இருந்தா என் கூடயாவது பேசிட்டு இருப்ப. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ நபருங்க? கோவம் வந்துருச்சு. விட்டு திருவண்ணாம பாருங்க அரக்கோணத்துல இருந்து அந்த சேராட்டோல போய் விட்டான். ஐயோ விட்டு அடிபட்டு மண்டையில ரத்தம் வருது, கட்டு போட்டு வீட்டுக்கு வரான் சார். அந்த காலத்துல பெத்த தாயா இருந்தா அடிபட்டு புள்ள வீட்டுக்கு வந்தா என்ன சார் சொல்லுவா? ஐயோ என் பிள்ளைக்கு அடிபட்டுச்சே, பாவை மாவா எவ கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுவாங்க. இது 2026. ஆமா இந்த காலம் நம்மள கட்டினது, நாம கட்டினது என்ன சொல்லும் நினைக்கிறீங்க? என்ன சொல்லும்? எவ்வளவு பார்த்துன்னு வண்டி ஓட்டு போனேன், எவகிட்டயாவது பேசினே போயிருப்ப. இவகிட்ட தான் பேசின்னு போனான். இவளாலதான் அடிபட்டுச்சு சார். நிம்மதியா நீங்க எப்ப சார் தூங்குனீங்க? அந்த காலத்துல தான் சார் தூங்கி இருப்பீங்க. அந்த காலத்துல தூங்கிட்டு இருப்போம். நம்ம பெத்த தாய் பாப்பா ஐயோ என் புள்ள அழகா தூங்குதே, இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கட்டும், யாரும் அந்த பக்கம் போவாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னாங்க. சரி. ஆனா இந்த காலத்துல பொண்டாட்டியோட ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா தூங்கினா போதும், கிட்ட வந்து பாப்பாங்க. ஓஹோ நான் எழுந்திரிச்சு வேலை செய்வேன், இவன் தூங்குவானா? இவரு இல்ல, இவரு கூட கிடையாது, இவன் தூங்குவானா? அதுக்குன்னே ஒரு டயலாக் வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏந்திருங்க நான் மட்டும் வேலை செய்வேனா, நீங்க தூங்கி இருப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏந்திருங்க, ஓட்ட கழுவணும், வீடு கழுவணும், ஏந்திருங்க, கரண்ட் பில் அதிகமாகுது, ஏந்திருங்க. தூங்கி இருக்கிற புள்ளைய தூக்கி நம்ம மேல போட்டு அவன் ஏந்திரிச்சிட்டான், ஏந்திரிச்சு பாரு அவன்ன்றது. கால்ல கொலுச போட்டு தலைமாட்டில வந்து சல்லு சல்லு சல்லுன்னு நடக்கிறது. ஜெகன்மோகன் மாதிரி மிக்ஸிய போட்டு டர்ரு புருன்னு அப்பதான் ஆன் பண்றது. நம்ம தூங்குறதே பிடிக்கும்.
பிடிக்கிறது இல்ல சார். ஆமா. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல தான் சார் நிம்மதியா தூங்கணும். நீங்க கடைக்கு போயிட்டு வருவீங்களா அந்த காலத்துலலாம்? போயிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடைக்கு போவீங்கல்ல? சின்ன வயசுல போயிட்டு வருவேன். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் வண்டி எதிரன்னா அப்படி கைதான் வண்டியே, நம்ம வீட்டு தான் ஸ்டேரிங் போதும். இப்ப அந்த வண்டிலாம் கிடையாது நம்ம எல்லாம் கிட்ட. நம்ம ஒய்ஃப கூட்டு போறோம் சார், சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டு போறோம். வீட்ல இருந்து பாருங்க 4 பொருள் வாங்கணும்னா நம்ம கூட்டு போவாங்க. ஆமா. வண்டியில போய் நிறுத்திட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அனுப்பணும்னு வச்சுங்க, 40 பொருளை வாங்கிட்டு அது எதுக்கு வாங்குதுன்னு அதுக்கும் தெரியாது, ஏன் வாங்குதுன்னு நமக்கும் புரியாது. வாயில் வந்து வீட்டுல போட்டு வச்சிருக்கோம், 1 மாசம் ஆனாலும் அது எதுக்குறதுன்னு அது தெரியாது. ஆனா எந்த காலத்திலயுமே அந்த காலம் தான் சிறந்ததுன்னு இந்த கால கவிஞனே சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எப்படி? இந்த காலத்து கவிஞன் இந்த நம்ம பக்கத்து ஊர் தான் காஞ்சிபுரம். உலகத்துல இவர மாதிரி ஒரு திரைப்பட பாடலாசிரியர் கவிதை எழுத முடியுமான்னு எல்லோரும் வியந்து பார்த்தாங்கன்னு சொன்னா நமது காஞ்சிபுரம் மண்ணை சார்ந்த நா. முத்துக்குமார் என்கிற ஒரு மிகச்சிறந்த கவிஞர், நம்ம ஊருக்காரர். அவருக்கு ஒரு கைத்தறி கொடுக்கலாம் நீங்க. அவருடைய கவிதை படைப்பு அப்படி இருந்துச்சு. நான் இப்ப அந்த அவருடைய கவிதை படைப்பை சொல்றேன், அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கையில ரத்தம் வந்தா அழுவோமா சிரிப்புமா? ரத்தம் வந்தா என்ன பண்ணுவோம்? அழுவோம். ரத்தம் வந்தா அழுவோம். ஆனா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சின்ன பசங்களுக்கு. பெரியவங்களுக்கு தெரியும். ரத்தம் வந்தா நம்ம அழுதுகிறோம் தெரியுமா? அழுது இல்ல, சிரிச்சிருக்கிறோம். சிரிச்சிருக்கிறோம் ரத்தம் வந்தா. எப்படி தெரியுமா? இந்த வேப்ப மரத்து கீழே இந்த வேப்ப பழத்தை, அந்த வேப்ப கொட்டையை சாப்பிட்டுட்டு காக்காலாம் அந்த கொட்டையை கீழே போட்டுரும். அந்த கொட்டையை உடைச்சி இந்த கையில வச்சு அடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? அப்படி சுத்துவான். அப்படி சுத்துனா கையில ரத்தம் வரும். என் கையில ரத்தம் வந்துருச்சுன்னு சிரிச்ச காலம் இருக்குல்ல, அதுதான் அருமையான காலம்னு சொன்னான்னா, வேப்ப கொட்டை அடிச்சு வந்து ரத்தம் ரசிச்சா, பத்தி குச்சி அடிச்சு கண்டு பாடம் படிச்சா, தண்ணியில ஆத்தி விட்டு உள்ளு பாடிடும், தண்டவாள மேல காச வச்சு நோச்சா, வாங்கி அம்மாவோட வெற்றியில நாடினும் சவச்சு சினிமா காமிச்சா, அண்ணாச்சி கடையில தான் என்ன இழவி கூடிச்ச, அரோட்டாக்கு ஆதி சொந்த நாம அழிச்சோ, ஒட்ட காட்டு பொழுதெல்லாம் ஒட்ட போட்டு தீடிச்சோம், பெயர தவிர வாழ்க்கையில பேர ஏத அறிச்சோ, நீலோடு விளையாடி நீலோடு உறவாடி நீலோடு மல்லு கட்டி அட்டம் போட்டோமே, நண்டூரோ நரிபூரோ. அவரே நடுவர் அவர்களே, சூப்பர் மார்க்கெட்ல போய் இப்படி வாங்குறாங்களே. ஆனா அந்த காலத்துல நம்ம பெத்த தாய் கையில ஒரு ஒயர் கூடைய கொடுப்பா, தோரம் பருப்பு இவ்வளவு வாங்கு, அரிசி இவ்வளவு வாங்கு, மிளகாய் இவ்வளவு வாங்கு, இதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுல இருந்து போகும்போதே அம்மா தோரம் பருப்பு இவ்வளவு சொன்னாங்க, அரிசி இவ்வளவு சொன்னாங்க, மிளகாய் இவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு போய் அந்த கடைக்கார்ட்ட நம்ம சொல்லுவோம். சொன்ன உடனே கடைக்காரர் எல்லாத்தையும் போட்டுட்டு மீதி ஒரு 2 ரூபா மீறும். அந்த 2 ரூபாய்க்கு கடைக்காரர் தேன் முட்டையை கொடுப்பாரு. நம்மள படிக்காத தாய் இருந்தால நம்ம அந்த படிக்காத தாய் தான் சார். பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொன்னோம்னா அவன் சொல்லிக்கிட்டே போவான், அவனுக்கு மனப்பாட சக்தி வளரும். அந்த காலத்துல நம்ம அம்மா அப்படி வளர்த்தா. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்புது, அதுல 4 பொருள் அனுப்புனோம்னா இப்ப நீங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லி பாருங்க பாப்போம், டேய் கடைக்கு போயிட்டு வாடா. ஏன் நான் தான் போகணுமா? அப்பாவை அனுப்பு. நாம ஏங்கிட்டு இருப்போம், எப்படா நம்ம கடைக்கு போவோம்னு சின்ன வயசுல நாம ஏங்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம பெத்ததுகிட்ட போய் கடைக்கு போடான்னா எவ்வளவு கொடுப்ப? நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கல. ஒரு கேட்கிற விஷயம் நியாயம் தானே. நாம கடைக்கு போகும்போது அந்த பொருள் பேரை மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது அதெல்லாம் தெரியல, எதிர்த்து பேசுற அளவுக்கு பிள்ளைங்க வந்துருச்சு. நாம 1 ரூபா தேன் முட்டாய்க்கு 50 பைசா தேன் முட்டாய்க்கு அம்மாட்ட அழுது நிப்போம் சார். ஒரு நாள் கேட்டோம்னா மறுநாள் தான் வாங்கி கொடுப்பாங்க. சரி, இன்னைக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடு, அது மூக்கு சளி மாதிரியே டப்பாவில் அடைச்சி அதுல ஒண்ணு வச்சிருக்கிறோம், அது 40 ரூபா. அழுக்கு மாதிரியே 40 ரூபா. நாம ஒரு பொருள் கேட்டோம்னா நம்ம அப்பா என்ன சொல்லுவான்னா, இப்ப காசு இல்ல, 1 வாரம் கழிச்சு வாங்கி தரேன்னு 10 தடவை நம்மள அடிச்சு 11வது நாள் நமக்கு ஒரு நாள் அந்த பொருளை வாங்கி கொடுத்தாரு. அப்ப நமக்கு தோணுது என்ன, நம்ம நினைச்சதெல்லாம் உடனே கிடைக்காது, என்னைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசை திடப்படுத்திட்டோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைய வளர்க்குறவங்க எல்லாம் அவன் கேட்டதை உடனே வாங்கி கொடு, கேட்டதை உடனே வாங்கி கொடு. என்னைக்காவது அவனுக்கு கேட்டது கிடைக்கலன்னா உடனே போய் தூக்க மாட்டி தூக்கிறானே சார். இன்னைக்கு இருக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல தைரியமே
இல்லையே சார். ஒரு நாள் முழுக்க கிரிக்கெட் விளையாடுவோம். ஆமா. சாப்பிடாம கூட கிரிக்கெட் விளையாடுவோம். ஆமா. தோத்து 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 ஒரு தடவை ஜெயிக்கும் போது வெற்றியினுடைய அவசியம் நமக்கு தெரிஞ்சிச்சு சார் அந்த காலத்துல. இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்து வீடியோ கேம் விளையாடு, வீடியோ கேம், அவனை கொல்லு, இவனை வெட்டு வெட்டு வெட்டு. 7 மணிக்கு நான் எங்க வீட்டுல நுழைஞ்சா எங்க சித்தப்பா பசங்க 2 பேரும் எங்க தம்பியை உட்காந்துறானுங்க. என் புள்ள உட்காந்துக்கிறேன், நான் வீட்டுல நுழையிறேன். வெட்டுறா இந்த வர பாரு, நிக்கிறான் பாரு, குத்துறா, சுடுறா. நாம என்ன பண்ணோம், எதுக்குடா நம்மள வெட்டுன்றான், எதுடா சுடுறான்றான்னு திரும்பி பாக்குறேன். எல்லாம் செல்போன்ல ஃப்ரீ ஃபயர் அடிக்கிறான். ஃப்ரீ ஃபயர் அடிக்கிட்டு குட்டு வெத்து சுட்டு சுடு. இதுதான் அப்போ அந்த காலத்துல மண்ணில் விளையாடணும் சார். கிரிக்கெட் என்கிற விளையாட்டே கிரவுண்ட்ல போய் விளையாடுவாங்கன்னு பல பசங்களுக்கு இப்பதான் சார் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா இந்த காலம் கெட்டு கிடக்கிறதுல ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம் சார். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல மண்ணுல போய் விளையாண்டோம். நாம் உடுத்தி இருந்த உடை மட்டும்தான் அழுக்காயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்து விளையாட வைக்கிறோமே, பிள்ளைகளோட மனமும் சேர்ந்து அழுக்காயிட்டு இருக்குன்னு ஏன் சார் இந்த காலத்து பெற்றோர்கள் உணர்றது இல்ல? சபாஷ். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஆத்தோர தெருவில் இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குடும்ப தலைவர்களுக்கு 16 வயசுக்கு கீழே இருக்கிற உங்க பசங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ செல்போனையும் பைக்கையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க புள்ள உங்களுக்கு சொந்தம் இல்ல. அதுதான் நிதர்சனமான ஒண்ணு. சூப்பர் சார். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுப்பாங்க இல்ல. ஏன் தெரியுமா, அந்த 16 வயசுக்குள்ளவே அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா எல்லாத்தையும் கத்துக்கலாம் சார். செல்போன்ல நல்ல விஷயமே காட்டுறான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த செல்போன்ல நல்ல விஷயமே காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? செல்லை பத்தி சனிகை தொடங்கினால சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இந்த செல்போனை நம்ம வந்து இப்படி தடவுறோம்ல, டச் போன் இப்படி தடவுறோம்ல, குறைஞ்சபட்சமா ஒரு செல்போனை பயன்படுத்துறவங்க மினிமம் எத்தனை முறை தெரியுமா செல்போனை டச் பண்றாங்க? எத்தனை முறை டச் பண்ணுவாங்க? ஒரு 100 முறை, ஒரு 200 முறை டச் பண்ணுவாங்களா? மினிமம். சாதாரணமா லைட்டா செல்போனை டச் பண்ற ஆளு ஒரு நாளைக்கு 2800 முறை டச் பண்றாங்க இந்த செல்போனை. இவ்வளவு கண்ணுகிட்ட வச்சுட்டு 2800 முறை. அதிகமா டச் பண்றவங்க எவ்வளவு தெரியுமா? 5600 முறை ஒரு நாளைக்கு டச் பண்ணா, இந்த கண்ணுகிட்ட இவ்வளவு கிட்ட வச்சுட்டு நீங்க டச் பண்ணா அந்த கண் என்ன ஆகும் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா நாம என்ன தெரியுமா சொல்றோம், என் பிள்ளை கிட்ட செல்போன் கொடுத்துட்டா என்னை தொந்தரவே பண்ண மாட்டான். அது உடனே ஒரு கிழங்கு செல்ல குட்டி அங்க போச்சு, நடுத்தருடன் நாசமா போச்சு சார். அப்போ கேடுகட்ட வாழ்க்கையை இந்த இடத்துல கத்துக் கொடுக்கறது யாருன்னு சொன்னா பெற்றோர்கள். நாம அதை தவறு செய்யறோம், அதை திருத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல ஒரு கைத்தட்டல். யோசிச்சு பாருங்க, நடுவர் சொன்ன மாதிரி ஒரு புள்ள புதுக்கோட்டையில கேட்டுக்கிறான் சார். புதுக்கோட்டையில அவங்க அப்பா தினக்கூலியா வேலைக்கு போறவரு. சரி. அம்மா வீட்டோட குடும்பத்தை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல வந்து அழுது இருக்கிறான் சார். 12வது முடிச்சுட்டு மரியாதையா கேட்டேன் பைக் வாங்கி தரலன்னு வச்சுக்க, நான் தூமான்னு செத்துருவேன். அப்புறம் உனக்கு புள்ளையே கிடையாது, நான் ஒரு புள்ள தான் இருக்கிறேன், மரியாதையா எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு அழுது இருக்கிறான். அவங்க அம்மா போயிட்டு அழுது இருக்குது அவங்க அப்பன்ட்ட, ஒரு புள்ள தான் பெத்து வச்சிருக்கிறோம், செத்துருவான், மரியாதையா பைக் வாங்கி கொடு, இல்லைன்னா செத்துருக்கிற போறான். பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் போட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. பைக்கை வாங்கி அவனும் அவன் ஃப்ரெண்டும் போயிருக்கிறான். என்னடா மச்சான் 50ல போற, போடா 100ல இருக்கிறான். திருவி இருக்கிறானுங்க. திருவனவன் 2 பேரும் போய் லாரியில விட்டு அங்கே ஸ்பாட் அவுட் ஆகி. சார் யோசிச்சு பாருங்க, பைக் வாங்கி தரலன்னா தூக்க மாட்டிட்டு செத்துறான் அப்படின்னு சொல்றான்னு பெத்தவங்க செல்லம் கொடுத்து இன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்து அந்த பைக்கோட போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறானே சார். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல பெத்தவங்களுக்கு எங்க சார் நிம்மதி இருக்குது? நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். ஒண்ணும் இல்ல, யாரும் ஒண்ணும் இல்ல, இல்ல சும்மா கேப் போட்டு சொல்லுங்க. நடுவர் அவர்களே ஒண்ணும் இல்ல, நடுவர் ஒண்ணும் இல்லையாண்டா அனுப்புறாங்க. அப்புறம் இல்ல நடுவர்களே, சத்தியமா சொல்றேன், அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவர்களை நம்பினாங்க. ஆமா. இந்த காலத்துல பெண்கள் வந்து கணவர்களை நம்புறதே கிடையாது தெரியுமா? சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தெரியும். எதுக்கு எடுத்தாலும். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார். சத்தியமா வெள்ளிக்கிழமை நடுவர் பட்டிமன்றம் கூட்டாருன்னா நான் வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னா பட்டிமன்றத்துக்கு வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வெள்ளிக்கிழமைனா ஒரு சிறப்பு இருக்கு அவர்கிட்ட. நான் உண்டு, ராமாயண புஸ்தகம் உண்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா. அப்படி படிக்க ஆரம்பிச்சோன்னா எதையுமே கவனிக்க மாட்டேன் சார். போன வாரம்லாம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கேன் சார். என் ஒய்ஃப் வந்து சொன்னா, எந்நேரம் பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருக்கிற, வீட்டுல நாய் புத்தாலும் தெரியாது, நீ வீட்டை பார்த்துக்க நான் காய்கறி வாங்கி வரேன்னா. சரி. போனவ சும்மா இல்லாம அவங்க அம்மாட்ட போய், அந்த ஆள் வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சுக்கிறாரு, நாய் புத்தாலும் தெரியாது, நீ போய் ஒரு 8 பாத்துக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல இருக்கு. இது எனக்கு தெரியாது. சரி. வீட்டு வேலைக்காரி வந்துச்சு, ஐயா சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலன்னு கிச்சனுக்கு ஓடுச்சு. ஐயா துணியெல்லாம் அழுக்கா இருக்கும், துவைக்கலாமே பட்டிமன்றம் போய் வந்துன்னு சொல்லிட்டு பாத்ரூம் ஓடுச்சு. பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு வேலைக்காரி ஓடினே இருக்குது சார். நான் வேலைக்காரியை பார்க்கல சார். சரி. ராமாயணத்தை தான் சார். வெள்ளிக்கிழமை கம்பராமாயணம் படிப்பீங்க. படிச்சுருந்தேன் சார். அந்த நேரம் என் பொண்டாட்டி எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு போனாலோ தண்ணியை ஊத்தி வச்சுட்டு போனாலோ தெரியல. சரி. அதுல கால வச்ச வேலைக்காரி ஐயோ ஐயா
நம்ம படிக்கிறது ராமாயணம் சார். நம்ம பொண்டாட்டி விழுந்தா என்ன, இன்னொருத்தர் மனைவி விழுந்தா என்ன சார்? அது சரி. ஓடி போய் ஒரு கையில ராமாயணம், லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கையில வேலைக்காரி அப்படி தாங்கி பிடிச்சேன் சார். ரைட் ஹேண்ட்ல. அந்த நேரத்துல என் மாமியாக்காரி தலைவாசல்ல வந்து நின்று மாப்பிள்ளை இது எத்தனை நாளா நடக்குதுன்னா, எதை நான் வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு. ஓஹோ, நான் ராமாயணம் படிக்கிறத தான் சொன்னேன். என் மாமியாக்காரி அதை அப்படியே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல என் பொண்டாட்டுக்கு அனுப்பி நான் வாங்கின அடி எனக்கு தான் நடுவர்களே தெரியும். அது சரி. சும்மா வந்து இதுக்கு என்ன அடிச்சாங்க? நீங்க ஒருத்தரை தாங்கி உதவி தானே செஞ்சீங்க, அதுல என்ன அடிச்சாங்க? ராமாயணத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சிட்டு வேலைக்காரிய ரைட் ஹேண்ட்ல புடிச்சிட்டாங்க. ஓஹோ, இத வாட்ஸ்அப்ல வட்டம் போட்டு இது ஏன் அப்படின்னு கேள்விக்குறியோட எனக்கு அனுப்புறாங்க. சும்மா வந்துட்டு அந்த காலத்துல எதுவுமே குறை இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆனால் நிறைந்திருந்தது அந்த காலத்துல இருந்தா எங்களுடைய வாதம். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்துல இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் கேட்கிறேன், நைட்டு 8 மணிக்கும் 10 மணிக்கும் இங்க இருக்கிற பெண்கள்லாம் அந்த காலத்துல ஓடி பிடிச்சி விளையாடி இருப்பீங்க. நைட்டு 10 மணிக்கு? ஆமா, ஓடி பிடிச்சி இந்த பெண்கள்லாம் விளையாடி இருப்பாங்க. இப்போ ஒரு 30-40 வயசு இருக்கிற பெண்கள்லாம் ஓடி இருப்பாங்க. இதே தெருவுல ஓடி ஆடி விளையாடி இருப்பாங்க. எப்பவுமே இந்த தெருவுல ஓடி தான் விளையாடுவாங்க. ஓடி விளையாட பைக் எடுத்து வந்தா கூட பயமா இருக்கு நமக்கு. எப்ப பார்த்தாலும் தெரு பசங்க அந்த தெருவுல விளையாடுறதா வேலையே. அந்த காலத்துல நைட்டு 10 மணிக்கு பெண்கள் ஓடி ஆடி விளையாடுனாங்க, 8 மணிக்கு ஓடி ஆடி விளையாடுனாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு பொண்ணுங்களை நம்பி அனுப்புனாங்க. இந்த காலம் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்றீங்களே, ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்பக்கூடிய தைரியம் இந்த காலத்துல இருக்குதா? கைத்தட்டி கொடுங்க. நியாயமான 7 மணிக்கு வர வேண்டிய புள்ள 8 மணிக்கு வரைக்கும் லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு பதறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கால மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். செவிசாய்த்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி போல இருந்தாங்க அப்போ. அப்போ இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போய் உருவத்தை தான் சரிச்சுக்கிட்டு பேய போல தெரியுது பறிப்போ. மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி போல இருந்தாங்க அப்போ. மஞ்சள் பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி போல இருந்தாங்க அப்போ. இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போய் உருவத்தை தான் சரிச்சுக்கிட்டு பேய போல தெரியுது பறிப்போ. இப்ப பியூட்டி பார்லர் உள்ள போய் உருவத்தை தான் சரிச்சுக்கிட்டு பேய போல தெரியுது பறிப்போ. அப்போதான் இப்போதான் எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு முறமாமன் கிட்ட பேசினா கூட தெருவில் நின்று பேசினாவோ கடத்தெருவில் நின்று பேசினாவோ கொழாடியில பேசினாவோ யாருன்னா பாத்துருவாங்களோட பயம். அப்பெல்லாம் முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. இப்ப சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம உள்ள சொருவி உமா கொடுக்குது பாரு. இப்போ முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. இப்ப சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம உள்ள சொருவி உமா கொடுக்குது பாரு. இப்போ அப்போதான் இப்போதான் இந்த காலம் முழுக்க கெட்டு கிடக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை இந்த காலம் தான் மகிழ்ச்சி என்று சொல்ல ஈரோடு பிரபு அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார், வாங்க சார். அற்புதமான மக்கள், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கல பார்க்கலாம். நல்ல கட்டுக்கு பார்ப்போம். தாமரையின் மறுபெயர் கமலி, தாமரையின் மறுபெயர் கமலி, குடும்பத்தின் மறுபெயர் ஃபேமிலி, அன்பின் அடையாளம் தான் நெமிழி என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சொல்லு. எல்லாம் ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். ஓஹோ, கண்ணு கேட்கல, இது சத்தமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நமக்காக பேசிவிட நான் ரெடி. அதை எங்களுக்கு கைகள் கட்ட நீங்க ரெடியா? நமக்காக பேசிவிட நான் ரெடி. அதை எங்களுக்கு கைகள் கட்ட நீங்க ரெடியா? சொன்னோன்னு நல்லா கை தட்டிங்க நடுவர்களே. அற்புதமான மக்கள் உங்க இல்லையா? ஆமா, நீங்க வாக்கப்பட்ட இடம். ஆமாங்க, அற்புதமான, அதாவது எங்க மண்ணின் நாயகன் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தினேன். ஆமா, அதாவது விஜய் டிவி எல்லோருக்கும் பிடிக்கும், விஜய் டிவி எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் விஜய் டிவிக்கே ஒருவரை பிடிக்கும் என்று சொன்னால் அவர் தான் அரக்கோணம் தினேஷ் அவர்கள். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. அதிலே வாங்கினார் ரன்னர்
ஆனால் பட்டிமன்ற உலகில் அவர்தான் எப்பொழுதும் வின்னர். வாழ்க்கை என்பது ஒரு ரேஸ், அதில் எப்பொழுதுமே வெற்றி பெறுவதால் தான் அவர் தினேஷ். ஆஹா, நின்றுட்டே அவன் நேரம் நல்லா கைத்தடி கைத்துட்டு உங்களை பார்த்து ரசிக்கிறாரு. இந்த மக்களோட மக்கள் கலந்த அந்த அன்பு சொன்ன கை தட்டிங்களே, கைத்தட்டுல பார்த்தோன்னே எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. சரி, ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்ல தட்டு கிடைக்கும், எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது நிமணியின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட சபாஷ். நல்ல டைமோட கை தட்டுறீங்களா? இந்த வாழ்க்கையே சாமி தந்த வாழ்க்கை. துன்பம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாமி தந்த வாழ்க்கையில இந்த கால பாட்டை இந்த மக்களோட கைத்தட்டலோட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி நீங்க வரப்போ போன்ல சொன்னீங்க, ஏரியாக்கு வந்து பாருங்க, ஆத்தோரம். ஆனா அவங்க மனசோர உற்சாகமா கைத்தட்டுற அற்புதமான மக்கள் ஓர ஓரமா உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க எல்லாம் ஓர ஓரமா நல்லா கைதடுங்க, நல்லா கைதடுங்க. டைம் கைது ரெடி. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கு தந்தானே எல்லாமே, உனக்கு தந்தானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கு தந்தானே எல்லாமே, உனக்கு தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒன்று சொன்னது யாருக்கு கூறுவுள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்லை, பூமிக்கு யாருமே பாரமில்லை. கேட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா படிக்க வச்சா நேக வச்சா மழைய வச்சா இழைய வச்சானே. கேட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா படிக்க வச்சா நேக வச்சா மழைய வச்சா இழைய வச்சானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கு தந்தானே எல்லாமே, உனக்கு தந்தானே. நெபடி மக்கள்லாம் கள்ளங்கபடம் இல்லாத மக்கள், உற்சாக மக்கள். மண்ணில் நீங்க நம்ம மண்ணை உட்கார்ந்து பாருங்க, நல்லா கைது இருக்கீங்க. கள்ளங்கபடம் எல்லா நெஞ்சம் இருக்கு, கண்ணு குட்டிக்கு ஒரு 2 பங்கு இருக்கு. கண்ணு தனியா என்ன இருக்கு, சொன்ன நம்ம ஊரே இங்க இருக்கு. தரப்பட்ட தட்டுக்கடி நம்மொருமைய கொட்டுங்கடி, மக்கள் குங்குமம் பூசிக்கட்டு மல்லிகை பூவைய சூடுங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கைய உங்காரிடவாகிடி போட்டுக்கை, இந்த மண்ணையும் பொண்ணையும் கும்பிட நம்ம பாட்டனை போட்டனை கொண்டதையா. எங்காமி அடு எங்காமி எது வந்தாலும் போனா இந்த மண்ணாடு அடு எங்காமி. அற்புதமான மக்களே, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். இவன் பாட்டோட டெம்போ மாதிரி உங்க கைத்தறி டெம்போ மாதிரி ரெடியாகனே பார்க்கலாம். ஏட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா படிக்க வச்சா வேக வச்சா மழைய வச்சா இளைய வச்சாடு. ஏட்ட வச்சா எழுத வச்சா பாட்ட வச்சா படிக்க வச்சா வேக வச்சா மழைய வச்சா இளைய வச்சாடு. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கு தந்தானே எல்லாமே, உனக்கு தந்தானே. எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கு தந்தானே எல்லாமே, உனக்கு தந்தானே. பாட்டு 4 பேர் ஏன் போறாங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. ஆமா, போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு போறாங்க. நான் தான் சொன்னேன், ஆனா 8 மணிக்கு ஆரம்பிப்போனே, சாப்பிட்டு வருவாங்கன்னா நீ 6:30 ஆரம்பிச்சிரு, நீ 6:30 ஆரம்பிச்சிரு. அப்போ இடையில பசி எடுத்துன்னு போய் சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பிட்டுமே அப்படியே தூங்குறோம்னு தூங்கிடாதீங்க. உங்களை நம்பிதான் வந்துக்கிறாங்க வெளியூர்ல இருந்து. வாங்க தலைவரே வாங்க. அதாவது அற்புதமான தணிகையில் அன்பு சகோதரர் ரொம்ப அற்புதமா பேசினார். அது நல்லா கைத்தல் கூட. கண்ட காலம் இளைஞரா இருந்தாலும் அந்த காலத்துக்கு சிறப்பா பேசினார். என் சகோதரி பேசுறாங்க. என்னங்க பெரிய அந்த காலம், இன்னைக்கு வாழ்றதாங்க கஷ்டம். ஆமா இல்லைங்களா? அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அந்த காலம். ஆமா, பப்ச தின்னவன் வாயை துடைப்பான் இந்த காலம். பப்சத்தினும் வாய் துடைப்பான், அவ்வளவுதான். ஆனா ஒட்டிக்குது மாவாதான். கணவனே கண் கண்ட தெய்வம்னு அவங்க சொன்னாங்க அந்த காலம். புருஷனா சாமின்னு சொன்னாங்க. ஆனா அதே நான் கொடுத்த பாருங்க. அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி 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 சொல்லையில புருஷனான கிளிக்கிற சாமி 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 சாமி. வேற மாதிரி தெரிஞ்ச எங்க பாட்டை ஒரு உள்ள போய் பாக்கணுங்க. நடுவாரு சும்மா பேசுறீங்க என்னமோ. அம்மி மிதிச்சு கல்யாணம் பண்ணது அந்த காலம். சரி, புருஷனையே மிதிச்சு கல்யாணம் பண்ணது இந்த காலம். அதை சொல்லுங்க. நான் இந்த மக்கள்கிட்ட கேட்கறேன், உங்க பொண்டாட்டிட்டு அடி வாங்குறாங்க கை தூக்குப்பாங்க. அப்படிலாம் பப்ளிக்கா கேட்க கூடாதுங்க. அவர் தூக்குறாரு, தம்பி தூக்குறாரு. அவரு கூட கல்யாணம் ஆகலாம். கல்யாணம் ஆகலையா? ஐயா நீங்க அற்புதமா நீங்க எப்படி நல்லா கைது கொடுங்க.
சும்மா டீயை வந்து கொடுத்துட்டே இருக்காருங்க. தண்ணி கேட்ட கொண்டாந்து கொடுத்தாரு, எல்லாமே கொடுக்குறாரு. சரி, உங்க பேர் என்னங்க? டெல்லியா? தமிழை ரசிப்பதற்கு இந்த நெமிலிக்கு டெல்லியே வந்திருக்கிறது. அதான் உங்களுடைய சிறப்பு. டெல்லி இருந்தனாலதான் டீ நேரத்துக்கு வந்தது. ஏங்க காஃபி ஏங்க இந்த காலத்துல தாங்க வாழ்க்கையில கோயில்ல குருக்களா வந்து குடிக்காம இருக்கிறது பெரிய கெட்டிக்கிறதாங்க இல்லைங்க. சாராய கடையிலேயே வேலை வந்து குடிக்காம இருக்கிறாங்களா, அதுதான் புத்திசாலித்தனங்க. உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதை சொல்லுங்க. எவ்வளவு ஏமாற்று உலகத்துல வந்திருக்கு. நான் கூட ஒரு கவிதை இருக்கு, திருடர்கள் ஜாக்கிரதை என்ற தலைப்பில் கவிதை எழுதலாம் என்று கண்கள் மூடி யோசித்தேன். சரி, மெல்ல கண் திறந்து பார்த்தேன், என் பேனா அவனும் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. பேனா காட்டி போட்டானா? திருடர்கள் ஜாக்கிரதை எழுதுனீங்க சார். திருடனை கண்டுபிடிக்கிற மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சா. அந்த மிஷினை அமெரிக்காவில் முத கண்டுபிடிச்சிட்டு அந்த மிஷினை கொண்டாந்து வச்சாங்க. 10 நிமிஷம் தான் 20 திருடனை கண்டுபிடிச்சது. அதை கொண்டாந்து ஜப்பான்ல வச்சாங்க. 8 நிமிஷம் 7 திருடனை கண்டுபிடிச்சது. அந்த நிமிஷம் அந்த மிஷினை கொண்டாந்து இந்தியாவில் வச்சாங்க. 5 நிமிஷம் மிஷினை ஒன்று ஆட்டி கொண்டு போயிட்டோம். எப்படிப்பட்ட உலகத்துல வந்து நம்ம ஊரு. ஏங்க என்ன நான் இப்ப கேக்குறேங்க, ஏங்க அந்த காலம் தான் சிறப்பா இருக்குங்கிறவங்கள கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு 4 பேர். இந்த காலம் தான் டாப்புங்கிறவங்கள கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த காலம் தீர்ப்பு எழுதுங்க. எழுதுமா? தீர்ப்பு எழுதுங்க. அவனுக்காக எழுதுங்க பாருங்க. திருக்குறள் சொல்ல ரசிகர் கூட்டமாவே இருப்பானாட்டு இருக்காங்க. ஆமாங்க. எப்படிங்க காலம் எப்படி மாறி போச்சு. சும்மா அந்த காலம் யாருங்க? பித்தா பிரைசூடி பெருமானே அப்படின்னாங்க அவங்க 2 பேரும் அந்த காலம். ஆனா அவன் என்ன சொல்றான், இங்கிலீஷ் டிக்கெட் வாங்கிட்டு மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே. அது சரி. நாங்க இவங்க ரூட்ல போய் பிடிக்கிறேங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பையன் ஒரு ரூட்ல எல்லாம் பிடிக்கிறீங்க. ஆனா என்னன்னா ஒரு பொம்பளை பொண்ணு பாடுறா ரோட்ல நின்னுக்கிட்டு, ஹே மாமா ஏ மாமா வரியா வரியா, ஏ ஒரு உம்மா ஏ ஒரு உம்மா சரியா சரியா. சும்மா தான் நிக்கிறான் பையன் நெமிலி பஸ் ஸ்டாண்ட்ல. இவன் சும்மா இல்லாம மாமா வரியா ஒரு மொத்தம் தரியான்னா அவன் எதனா கூட்டுட்டான்னா கூட்டு போய் ஸ்டேஷன்ல எப்பயார் போடுறீங்க. என்ன நியாயம்? அப்படி பாடுறா, சாப்பிட்ட பாட்டா என்ன சாப்பிட்ட பாட்டா, உன் ஆசை தீர என்ன நீ சாப்பிட்ட பாட்டா. நீ என்ன சேரம் 6 பிரியாணி போட்டுருமா? உன்னை எப்படி சாப்பிட முடியும்? இன்னொருத்தி பாடுறா பாரு, வெறி பூச்சி திரிறாரு. இன்னொருத்தி பாடுறா, தீ புடிக்க முத்தம் போட்டுட்டா என் திமிரெல்லாம் அடம் கட்டும் கொஞ்சம் கட்டிட்டா. தீ பிடிக்க எப்படி முத்தம் கொடுக்க முடியும்? ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோலை வாங்கி வாயில ஊற்றிட்டு ஒரு வத்தி குச்சி கீழ்ச்சியா போட முடியும்? இப்படியாக மொத்தம் கொடுக்க முடியும்? இவ்வளவு அநியாயமா நடக்குது. வாங்க நடுவர்களே, ஏ மாமா வரியா அப்படின்னு என்ன நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? ஏன் தேசத்துக்கு வரி கட்ட வரியான்னு கேட்கிறேன். ஓ வரியா ஒரு நாட்டு பற்ற வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறேன். உங்க பற்ற நான் புரிஞ்சுக்கிறேன். அற்புதமான இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. நீங்க எல்லாம் வந்து மியூசிக் டீமுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. கல்யாண புதுசுல என் மனைவியை பார்த்து நான் ஒரு பாட்டு பாடினேன், குறுக்கு சிறுத்தைகளின் ஒரு பாட்டு திரைப்படத்துல. அந்த லண்டன்ல ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண விஷயத்தை இந்த காலனுடைய சிறப்புக்காக கொடுப்பாரு பாருங்க. நல்லா டைம் கூட கைத்தல். ரெடி? சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் செகண்ட் கிடைக்காது. சந்தோஷமா இருக்கு. சபா சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே மஞ்சள் தேச்சு கொடி
நல்லா இருக்கு சார். இந்த காலத்து பாட்டு சூப்பரா இருக்கு சார். இதே பாட்டை விஜய் டிவில என் பொண்டாடி நினைச்சு பாடுனேங்க. ஆமா 1000 போராட்டம் தான். ஆமா. என் மனைவி நினைச்சு கல்யாணத்துக்கு அன்பா இந்த பாட்டை பாடுனேன். இப்ப லேட்டஸ்டா இந்த பாட்டை பாடுனேன். எப்படி பாடுனீங்க? மாத்தி பாடுனேன். எப்படி? சேர்க்கை தட்டல். குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவளே எங்க அம்மா நிம்ம சோத்துல மண்ணாள்ளி போட்டவளே எங்க அப்பா கிட்ட கைய கட்டி சொந்தத்தாடு கேட்டவளே. ட்ரெண்டிங் பேச்சாளர் நாங்க 2 பேரும். ஆமா நாங்க ட்ரெண்டிங் தான். அவங்க பழைய எஸ்டிடி பூத். ஆமா பாத்தீங்களா இப்பதான் அண்ணன் சேர் போட்டே வந்து உட்கார்றாங்க. இந்த கால பாட்டுக்கான எஃபர்ட் குமாரன் போய் வீட்டுல சாப்பிட்டு வாழ்க்கையில இந்த சந்தோஷம் கிடைக்குமாங்க. பசங்களை பாருங்க கலையாம உட்கார்ந்துருக்கானே எங்க பாட்டுக்காரன். உனக்கு ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆயிட்டான். அவன் பாடுறான் பாருங்க. எப்படி? சுச்சும் சக் 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 சும் சுச்சும் சக் சக் சக். மார்ச் மாசம் பெய்யாத பையன் பாடு மேய்க்கத்தானே. ஏப்ரல் மாசம் பெய்யாத பையன் எருமை மேய்க்கத்தானே. மார்ச் மாசம் பெய்யணும் மாடு மேய்ப்பா, ஏப்ரல்ல பெய்யணும் எருமை மேய்ப்பா. ஜாலியா இருக்காங்க, விவசாயம் பாக்குறாங்க. ஓ ஒண்ணு இல்ல சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், சத்தத்தில் எப்போது வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லாத உள்ளம் கேட்டேன். அந்த பாட்டை மாத்தி பாடுறாங்க. எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்ல டீச்சர் கேட்டேன், மேத்ஸ் இல்லாத வாத்தியார் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே வேண்டாம் என்று டிவி கேட்டேன். அது சரி. ஐயா பாக்குறேன் இன்னும் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு பாக்குறேன். ஏன்னா அந்த காலம் இல்லைங்களா? ஒன்லி ஓ போடுங்கிற பாட்டு சரி பாடம் நடத்துறாங்க. ஓ போடு. ஆமா தமிழ் வாத்தியார் பசங்களா வாங்க. ஆ போடு, அவன போடு, ஈ போடு. இங்கிலீஷ் டீச்சராங்க அரக்கோணத்துல அவங்க. ஏ போடு, பி போடு, சி போடு. கணக்கு வாத்தியார் இருந்தார். ஓ இப்படிதான் பண்ணணும். 1 போடு, 2 போடு, 3 போடு அப்படின்னாரு. பையன் நெமிலி பையன் 12 மணி ஆச்சு, பெல் அடிச்சாங்க, தட்டை தூக்கிட்டு சோத்த போடு, முட்டைய போடு, சோத்த போடு. கிரியேட்டிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க பசங்க. காலத்து பசங்க குறை சொல்றீங்களே. 6 மணிக்கு அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க. சரி அழகான ஒரு பொண்ணு போச்சு. அந்த பொண்ணை பார்த்து ஒரு பையன் பாருங்க. எப்படி பண்ணா? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அப்படி பாருங்க அந்த பிள்ளை பார்த்து பாருங்க. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு தங்கச்சி யாரும் இல்லை, அவள் அண்ணா ஒன்றும் கலரில்லை, அவளுக்கு இவளே பரவாயில்லை, அவளுக்கு இவளே பரவாயில்ல. செல்போனை வச்சு பாடுறாங்க பாட்டு. என்ன பாருங்க நீங்க நடைமுறையை வச்சு பாடுற பாருங்க. ரெடி சார்? செல்லாத்தா நல்லா நல்லா கைது டைமிங் கைது. ரெடி? செல்லாத்தா செல்லு காரியாத்தா இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப நல்லாத்தா. செல்லாத்தா செல்லு காரியாத்தா இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப நல்லாத்தா. காரியாத்தா 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 பஸ் காரியாத்தா இது அமெரிக்கா கட்டி விட்ட காரியாத்தா. செல்லு கட்டி தேட பேச வந்தது அமெரிக்க நாடு, அதுல கண்டு கொடுத்தது நம்ம தமிழ்நாடு. செல்லாத்தா செல்லு காரியாத்தா இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப பொல்லாத்தா. செல்லுதான் இன்னைக்கு எல்லாமே. ஆமா அன்னைக்கு பாக்குற ஒரு அம்மா வந்து கழுத்துல தாலி தொங்க வேண்டிய இடத்துல செல்லு தொங்க விட்டுக்குது. சரிங்க. இன்னமா கழுத்து தாலி தொங்க வேண்டிய இடத்துல செல்ல கட்டி தொங்க விட்டுக்காருன்னு போ தம்பி, அதை வச்சு தான் செல்ல வாங்கணுச்சு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு அவர் தான் ரீசார்ஜ் பண்றாருச்சு. அது பிரச்சனை. 2 வருஷம் கொரோனா சார், லாக்டவுன்ல கொரோனாவில் ஊரெல்லாம் யாருக்குமே ப்ரோக்ராம் இல்ல, நிகழ்ச்சி இல்ல, வியாபாரம் இல்ல, தொழில் இல்ல, எதையுமே நம்ம செய்யல. ஊரெல்லாம் கொரோனா, எல்லாரும் லாக்டவுன்ல வீட்டுல இருந்தோம். நானும் வீட்டுல இருந்தேன். விஜய் டிவில ஷூட்டிங் கூட இல்ல. நான் வீட்டுல இருந்தேன். என் பொண்டாட்டி கிட்ட ஆசைப்பட்டு ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னேன். எங்க அம்மா அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல பருப்பு சாம்பார்ல முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. நம்ம ஊர் பக்கம் வைப்பீங்களாக்கா? அதே மாதிரி எங்க அம்மா வைப்பாங்கன்னு நான் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன். உடனே அவன் சொன்னாங்க, அம்மா தான் வைப்பாங்களா? எனக்கு வைக்க தெரியாதுன்னா. ஓ இவ்வளவு சூப்பரா பேசுறாங்கன்னா செஃப் தான் அவங்க அக்கா பொண்ணா இருப்பா பொழுது. ரைட் வச்சுன்னு வாடின்னு நானும் ஹாலில் தட்டு வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். அவன் கொஞ்சோண்டு குக்கர்ல பருப்பு போட்டா தண்ணி ஊத்துனா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு எடுத்துன்னு போய் 3 விசில் விட்டதுக்கு அப்புறம் கொண்டாந்து தட்டுல மஞ்சள் கலர்ல என்னமோ கோமியம் மாதிரி ஊத்தலாம். அதான் சாம்பார். எடுத்து வாயில வைக்கிற ஒரு உப்பு இல்ல, ஒரு உரப்பு இல்ல, கோபம் வருமா இல்லையா?
என்னடி சாம்பார் இது, ஒரு உப்பு இல்ல, ஒரு டேஸ்ட் இல்ல. எந்திரிச்சு நின்னுக்கிட்டா சார், போய் அழுதுகிட்டே போன் பேசிட்டு இருந்தா. சரி, அவங்க அம்மா கிட்ட தான் ஐடியா கேட்கறா பொழுது சாம்பார் எப்படி வைக்கணும்னு நினைச்சா 5 நிமிஷத்துல வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் வந்து நின்னுச்சு. என்ன கூட தடியா 4 பேர் இறங்கணும். யாரா இங்க அரக்கோணம் தினேஷ்? நான் தான் சார். சாம்பார்ல உப்பு இல்லையாமே? ஆமா. டேஸ்டே தெரியலனியாமே? ஆமா. உனக்கு கொரோனா யாரா வண்டியில ஆட்டு பார்க்க தூக்கி போய் ஆட்டு பார்க்க ஆஸ்பத்திரியில் 45 ஊசி குத்தி விட்டான். அதுல வீங்கின உடம்பு தான் இது. இன்னைக்கு கணக்கு வாத்தியார்னு சொன்னீங்க நீங்க எல்லாம். நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்ச, பிஎட் முடிச்ச கணக்கு வாத்தியார் சார். இந்த ஊர்ல நான் உண்மையை சொல்றேன், 2004ல நான் 10ஆம் வகுப்பு முடிச்சேன். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க, இல்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கூட போய் கலெக்டர் ஆபீஸ்ல போட்டு கேளுங்க. 2004ல நான் 10ஆம் வகுப்பு முடிச்சப்போ தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமா 16 பேர் மட்டும்தான் கணக்குல. அப்போ டஃப் கொஸ்டின் பேப்பர், மேத்ஸ் டீச்சர் வந்து மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்ததுனால நிறைய பேர் 100க்கு 100 வாங்கல. தமிழ்நாடு முழுக்குமே வெறும் 16 பேர் மட்டும் தான் 100க்கு 100 வாங்கினாங்க. அதுல இந்த தினேஷ், நான் ஒரு ஆளு இந்த வேலூர் மாவட்டத்துல 100க்கு 100 வாங்கினதுல நல்ல உற்சாகம் பாருங்க. அதனால தான் சார் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் விரும்பி படிச்சேன். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் விரும்பி படிச்சேன். நான் கணக்கு வாத்தியார், இங்க இருக்கிற யாருக்குமே கணக்கு வாத்தியார்னா பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவர் தான் பிடி பீரியட் கடன் வாங்கி பாடம் நடத்துவார். அதனால கணக்கு வாத்தியார்னா பிடிக்காது. என் ஸ்டூடெண்ட் 3 பேரு, நான் ஊரா பட்டிமன்றம் நடத்துறேன், என் ஸ்டூடெண்ட் பட்டிமன்றம் நடத்துறேன். தலைப்பு என்ன தெரியுமா? கணக்கு வாத்தியார்னால தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது சிறந்ததா, குத்தூசி வைப்பது சிறந்ததான்னு தலைப்பு. இந்த பக்கம் வந்துருச்சு, ஒருத்தன் வந்துருச்சு, தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது, அவன் தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் குத்தூசி வைப்பது. நான் வந்துட்டேன், நான் ஜன்னலோரத்துல நின்று பாக்குறேன். என் ஸ்டூடெண்ட் என்ன தீர்ப்பு சொல்றான்? அவன் சொன்னா பாருங்க, தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசியோ குத்தூசியோ வைப்பது தவறு. அவர் நமது கணித ஆசிரியர் என்கிற காரணத்தினாலேயே அவர் இருக்கிற வெயிட்டுக்கு அவர் சேருக்கு கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா தேங்காய் போடுற மாதிரி பந்துருவானங்க போடுது. உனக்கெல்லாம் பாடம் வந்ததுக்கு நான் தெருவா பிச்சை எடுக்கலான்றேன். என் தெருவு நீங்க எப்போ சார் வரீங்கன்னு கேட்கறான். ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கு நான் திருக்குறள் கேட்ட உடனே தெருலன்னு நீங்க ஆத்தோர தெருவுல எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கலாம். என்னடா நம்ம ஊர் தம்பி திருக்குறள் கேட்டுச்சு, வெளியூர்ல வந்தவங்க எல்லாம் நம்ம பசங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க தப்பா நினைக்கலாம். ஆனா அந்த பசங்களுக்கு எது தேவையோ அதை அவன் எடுத்துப்பான். நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த கால பசங்க அப்படி தெளிவா இருக்கான். நான் வேணா கல்வி என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் எழுதின ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்வி என்ற அதிகாரத்துல கற்க கசடர கற்றவே நிற்க அதற்கு எது தேவை அவனுக்கு தெரிஞ்சிச்சா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன் இந்த திருக்குறள்ல எங்கேயுமே துணைக்கால் இருக்க தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சீர்ல எங்கேயுமே துணைக்கால் இருக்காது. ஏன் கல்வி என்ற அதிகாரத்துல துணைக்கால் இல்லாமல் வள்ளுவன் இந்த திருக்குறளை எழுதினான்னா, உன் வாழ்க்கையில கல்வி என்ற ஒன்று கற்றுக்கொண்டால் சாகிற வரை யாருடைய துணைக்காலும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்கிற அந்த ஒரே காரணத்தினாலதான். அதனால இருக்கிற பசங்க நல்லா படிக்கணும், படிச்சாதான் முன்னேற முடியும். அதனால படிங்க. ஏன்னா படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் நான் சொல்றேன். படிப்புன்னு சொன்னாவே போதும், அப்படியே மூஞ்செல்லாம் மாறும். பள்ளியோட அப்பா படின்றேன், பட்டிமன்றம் தான் இவனும் படின்றான். நாங்க தானே போறது கொஞ்சம் இல்ல. இந்த சின்ன வயசுல படிக்க நீ கஷ்டப்படாம ஜாலியா எடுத்துக்கிட்டேன்னா படிப்பு உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கைய அடையாளத்தை தேடித்தரும். ஏன் தெரியுமா? பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கேன் சார். இப்போ ஒருவேளை நாளைக்கே நான் செஞ்சுட்டேன்னு வச்சீங்களா, சாவ மாட்டேன். இன்னும் நிறைய பேரை சாவடிக்க வேண்டியது. ஆமா, இன்னும் 4 தேதி பாரு, இதுக்கு அவ்வளவு பாரு, இன்னும் 4 தேதிக்கு தான் அது முடிச்ச உடனே சாவணுமா நான்? ஏன்னா ஒருவேளை ஒரு மரணன்றது சகஜம் தானே. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒருவேளை நாளைக்கே நான் செத்துட்டா கூட என் கல்லறையில வந்து அரக்கோணம் தினேஷ் 20 கோட் வச்சிருந்தாரு, 30 ஜீன்ஸ் வச்சிருந்தாரு, 4 ஷூ வச்சிருந்தாரு, ஒரு கார் வச்சிருந்தாருன்னு என் கல்லறையில பேர் எழுதுவானா? என் கல்லறையில கூட பேரை எழுதணும்னு சொன்னா தினேஷ் பிஎஸ்சி பிஎட்னு என் படிப்பு மட்டும்தான் கல்லறை வரை கூட வந்து கௌரவம் செய்யறா. அந்த படிப்பை நல்லா படிப்பீங்களா? நல்ல ஒரு கைத்தறி கொடுப்போமா எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாம்? வாங்க சார். தமிழே இந்த ஊரை நினைச்சு ரொம்ப வியப்பா இருக்கு. நல்ல செய்தி சொல்றப்ப எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்க பாத்தீங்களா? ஆமா, வெளித்தத்துக்கு வந்து ரொம்ப நீங்க ஒரு திரளா ஒரு 500 பேர் 1000 பேர் இல்லைன்னா நினைக்காதீங்க. இந்த தெருவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான். உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது, இவங்களை மகிழ்விக்கதான். நிச்சயமா. அதாவது கூட்டம் என்பது வேறு, கும்பல் என்பது வேறு. ஆமா, கும்பல் கலந்து விடும், ஆனால் கூட்டம் என்பது குறிக்கோளுக்காக கூடிய. சபா
நல்ல செய்தி சொல்ற குழந்தைங்க ரசிச்சீங்களே. வித்யாங்கிற பொண்ணு மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கினாங்க 10ஆம் வகுப்பு. சரி, பேப்பர்ல பேட்டி கேட்டாங்க, உங்க அப்பா என்ன வேலைமா பாக்குறாரு? எங்க அப்பா மெட்ராஸ் வீதியில குப்பை சார்ந்துச்சு. அடுத்த நாள் தலையங்கத்தில் எழுதுனா, சென்னை வீதிகளில் அப்பா குப்பை எழுதுகிறார், அவர் பெற்ற மகள் வித்யா விருதுகளை எழுதுகிறார் போட்டா பாத்தீங்களா? அந்த விருதுகளை நீங்க வாங்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த கண்ணியமான மேடை. சாதிக்கும் வாழ்க்கையில் நாட்டிலே ஒருகை இலங்கை, மாவட்டத்தில் ஒருகை செங்கை, ஆற்றிலே ஒருகை வைகை, மாதத்தில் ஒருகை கார்த்திகை, சந்தோஷத்தில் ஒருகை புன்னகை, நெவடியின் மாணவ மணிகளின் இதயத்தில் இருக்கின்ற கை, அது நம்பிக்கை என்பதை உங்கள் கைத்தட்டல் மூலமா வச்சதாங்க அமைப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதனால செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், தேவை அது மாறாமல் தர்மம் மறை மீறாமல் நாளும் நடைபோடும் ஞானம் பெறலாம். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் செய்கின்ற தீரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு, இதை வேடம் பார்த்தாலும் இசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் நடுவரை கேளுங்கள், ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேடி பார்த்தாலும் இசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. சபாஷ் 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 சபாஷ். இதுதான் இந்த மேடையோட தேவை. இன்னைக்கு அறிவுரை சொன்னா யாரும் கேட்கறாங்களா? சில ஊர்ல போனேன், உரிமைக்கு குரல் கொடுப்போம், நட்புக்கு தோல் கொடுப்பேன். ஒருத்தர் அவசரத்துக்கு கடன் கொடுப்பேன்னு கேட்கறான். ஒண்ணுமே மாறி போகுது, ஜனங்க டேஸ்ட் தான் மாறி போச்சு. ஆனா 1000 அவங்க குறை சொல்லாங்க, குறை சொல்றது முக்கியம் இல்லைங்க. ஒருத்தன் மனுஷன் என்ன பண்ணா, ஒரு ரோஜா பூட்ட போனா, நீ மட்டும் முள்ளு இல்லாம பிறந்திருந்தேனே எங்கேயோ போயிருப்பேன். குயில்கிட்ட போனா, நீ மட்டும் கருப்பா இல்லாம சிகப்பா பிறந்திருந்தேன்னு எங்கேயோ போயிருப்பேன். கடல்கிட்ட போனா, நீ மட்டும் உப்பு கறிக்காம இருந்ததுன்னு எங்கேயோ போயிருப்பேன். இந்த 3 மனுஷனை பார்த்து சொல்லிச்சு, இந்த குறை சொல்ற பழக்கம் மட்டும் உனக்கு இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்பேன். வாழ்க்கையில குறைய சொல்லக்கூடாதுங்க, நிறைய சொல்றீங்க. அதனாலதான் நிறைவான மக்கள் வந்திருக்காங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஆசை 100 வகைங்க. ஜாலியா வாழ்க்கையில மக்கள்கிட்ட போய் சந்தோஷத்தை சேர்த்துறாங்க, மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? ஆசை இந்த கோளுக்கு அத்தனை பேருக்கு 100 விதமான ஆசை இருக்குங்க. அதை இந்த பிரம்மாண்ட மேடை கொடுப்பாங்க பாருங்க. ரெடி? ஆசை 100 வகைப்பாள் 100 சுவைப்பாள், அப்போதும் போது விட போதை சேர்த்து வரப்பா. ஆசை 100 வகைப்பாள் 100 சுவைப்பாள், அப்போதும் போது விட போதை சேர்த்து வரப்பா. தினமாடி பாடலாம், பல தோழி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகைப்பாள் 100 சுவைப்பாள், போதும் போது விட
இதுதாங்க ரசனை. ஆமா, அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரசனையோட இந்த கால பாட்டை மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறாங்க. நிறைவா ஒரே ஒரு பாட்டு நடுவர்களே, நீங்க யார் பாருங்க எவ்வளவு அழகா வந்து மேடையில் உட்கார வச்சு அந்த ரூம் போட்டு கொடுத்து எவ்வளவு கேட்கறப்பெல்லாம் தண்ணி கொடுத்து டீ கொடுத்த அற்புதமான மக்கள் முன்னாடி சொல்றாங்க. இங்கதாங்க மரியாதை. வீட்டுல என் பொண்டாட்டியில நான் மதிக்கவே மாட்டேங்கிறேன். அப்படியா? நல்லா தூங்கிட்டு இருப்பேன். பொண்டாட்டி எப்படி எழுப்பாப்ல கவிதை பேசி எழுப்புவோம். கவிதை ஆமா, பக்கத்துல வருவான். காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நான் ஏன்பா. அவ்வளவுதான் மரியாதை. ஒரு நாள் நிகழ்ச்சி நீங்க நான் இங்க படுத்திருந்தேங்க. சரி, அங்க என் மனைவி படுத்திருந்தேன். இல்ல வீட்டுல என் பசங்க நடுவுல படுத்திருந்தேன். சரி சரி, புது அன்பு ஒரு சகஜதாங்க. என் மனைவி பார்த்து நான் பாடினேன். ராரா சரசுக்கு ராரா உடனே அங்க என் மனைவி என்ன பார்த்து தோம் 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 நடுவுல படுத்திருந்தேன். பையன் நேரம் மேடைக்கு வந்தேன். ஐயோ, இதெல்லாம் யாரும் பெண்களை மாவாட்டுறது. ஆமா, நான் விஜய் டிவில பாடின பாட்டை பாடுறேன். ஆமா, விஜய் டிவி தூது விட்டுங்கிற பாட்டை நீங்க யாரும் பெண்கள் மாவாட்டுறது. அம்மா மாவு பாக்கெட் வாங்கிட்டு தோசை விட்டுட்டு வீட்டுக்கார பார்த்து வீட்டுக்கார காணும் அந்த ஃபீல பாட்டா கொடுக்குறேன் பாருங்க. ஒரே ஒரு செய்தியோடு நான் செய்தேன். ஒரு கண்ணியமான மேடை. 3 வருடமாக ஒரு மண்ணின் மைந்தர், நீங்க யாரானா வச்சு நிகழ்ச்சி பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு மண்ணின் மைந்தரை கௌரவப்படுத்த வேண்டும், இந்த மண்ணின் கதாநாயகன் சொல்லி என் இனிய நண்பர் அரக்கோணம் தினேஷ் அவர்கள் கௌரவப்படுத்தினீங்களே, நான் வணக்கம். நல்ல உற்சாகமா மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க. நிகழ்ச்சியை பார்த்து யாரேனும் ஒருவர் வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் கூட அதுதான் நிகழ்ச்சி அமைப்பாளர் கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த குழந்தைகளை படிச்சு நல்ல பையனா வருவீங்க நீங்க சொன்னீங்க. குழந்தைகளை உங்களுக்கு ஒன்று சொல்றேன், வாழ்க்கை என்னைக்கு பெத்த தாய் தகப்பனை மறந்துடாதீங்க. அம்மா ஒரு உன்னதமானவர். அதாவது மிச்சம் வைக்காமல் நம்மை சாப்பிட வைப்பதும் அம்மா தான், மிச்சமானதை மட்டும் சாப்பிடுறதும் அம்மா தாங்க. அம்மா வாழ்க்கை என்னைக்கு மறந்துடாதீங்க. நீங்களாம் உயர்ந்திருந்துக்கோங்க, தண்ணியை கரைத்து கொண்டவள் அம்மா. ஆனா எல்லாத்துக்கும் அம்மாவோட அன்பு தெரியும், அப்பாவோட தியாகம் தெரியாது. நிறைய பேர் தகப்பனா நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அம்மாவோட அன்புங்கிறது தோசை மாதிரி, அப்பாவோட அன்புங்கிறது தோசை கல்லு மாதிரி.
எல்லாத்துக்கும் தோசையோட ருசி தெரியும், ஆனா தோசைக்கல்லோட தியாகம் தெரியாதுங்க. அந்த தியாகத்தை இந்த கால கவிஞன் தாங்க சொன்னான். இந்த காலத்துல தான் சிறப்பா சொன்னான், இந்த காலத்துல தான் மகிழ்ச்சியா சொன்னான். நீங்களாம் வாழ்க்கையில இந்த இடம் எப்படி மாறணும்? பெற்றோர்களை முதியோர்களிடத்தில் விட்டு விட்டு, குழந்தைகளை ஹாஸ்டலில் விட்டு விட்டு, நாயோடு வாக்கிங் போற கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடமாக இந்த நிமிழி மாறணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலக்கிய நிகழ்வு நம்ம வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு பாட்டு, நீங்க எல்லாம் உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. அந்த பாடலோடு நான் இந்த காலத்துக்கு வலு சேர்த்து நான் நிறைவு செய்கிறது இல்லை. அப்பாவோட அன்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வலி என்றால் என்னவென்றே தெரியாமலும் தன் வழியை தனக்குள்ளே புதைத்துக் கொள்ளும் உன்னதமான ஜீவன் தான் அப்பா. அந்த அப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோட கொடுங்க. சமானமான பாட்டு. அந்த பாட்டை வாழ்க்கையில பாட்டு நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சரிங்க. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடியோ பார்க்கத்தாலும் கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சு பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பார். அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடியோ பார்க்கத்தாரு கொஞ்சம் அழகாக இருப்பார். பிச்சு பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பார். அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அப்பா யார்? எல்லாருக்கும் அப்பாவோட தியாகம்